வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஜோதிகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஜோதிகாவை பற்றி வீடியோ போடுங்கன்னு. அவருக்கோசரம் தான் இந்த வீடியோ. இவங்க காக்கா காக்கா படத்தில் நடித்து சூர்யாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் கிளாமர் அள்ளி தந்திருப்பாங்க. ரசிகர்களுக்கு விருந்து வச்சுருப்பாங்க இவங்க. அப்புறம் அந்த குஷி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த இடுப்பு சீனி மறக்கவே முடியாது. அதில் உங்களுக்கு அந்த சீன் பிடிச்சிருந்தா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. அவ்வளோ அழகுங்க. அங்கே பாருங்கள், அவங்க முன்னழகை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக சப்பியாக எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. தேவதைங்க, நம்ம தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைங்க இவங்க. அங்கே பாருங்கள், தேவதை மாதிரி இருக்காங்க. எவ்வளோ வயசானாலையும் அழகு மட்டும் ஒன்றும் அப்படியே குறையலைங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், தேவதைங்க. அப்புறம் அந்த தூள் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வில்லன்கள் அந்த ஓட்டு போகிற இடத்துல இது பண்ணி தாவணியாக ஊற்று வேறு லெவலுங்க அந்த சீனு. அந்த இடத்துல ரசிகர்களுக்கு மட்டும் விருந்து வைக்காமல் அந்த இடத்துல எல்லாருக்கும் விருந்து வச்சுருப்பாங்க. கவர்ச்சி அள்ளியே தந்துருப்பாங்க ஜோதிகா மேம். அவ்வளோ அழகுங்க. அங்கே பாருங்கள், அந்த முன்னழகை சப்பியாக எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. தேவதைங்க. அங்கே பாருங்கள், அந்த லிப்ஸை பாருங்கள், வேறு லெவலுங்க ரசிகர்களுக்கு. அப்படின்ட்டு அந்த அருள் படத்தில் கூட வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. கிளாமர் அள்ளி தந்துருப்பாங்கன்னே சொல்லலாம். அங்கே பாருங்கள், பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கு வேறு லெவலுங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள், எவ்வளோ சப்பியாக. அங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறன்ட்டு கவர்ச்சி அள்ளி தந்துருக்காங்க ரசிகர்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அங்கே பாருங்கள், அந்த லிப்ஸை பாருங்கள், வேறு லெவலுங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், அழகு. சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்துக்கிங்களா, பூமிகாவை லவ் பண்ணியிருப்பார் சூர்யா. அப்புறம் ஜோதிகாவை கல்யாணம் பண்ணியிருப்பார். அவனை அந்த டைரியில் எழுதிங்கிறத பார்த்துட்டு ஒரு டைமே அதை அனுப்பி வைக்குவாங்க ஜோதிகா. அது மாதிரி யாருக்கு இங்கே கிடைக்கும்? வேறு லெவலுங்க. செம்மையாக நடிச்சிருப்பாங்க. அதில் கிளாமரையும் அள்ளி தந்துருப்பாங்க. டான்ஸும் வேறு லெவலில் ஆடுவாங்க இவங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் வயசாகாத மாதிரி தான் இருக்காங்க. அப்போ 90s எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அப்படி தான் இருக்காங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். தேவதைங்க. அங்கே பாருங்கள், அவங்கள அந்த லிப்ஸை பாருங்கள், அந்த சிரிப்பு அழகு தாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக. உடன்பிறப்பு அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க சசிகுமார் கூட. அவ்வளோ அழகாக க்யூட்டாக அதில் சப்பியாக அவங்க அந்த அழகை வெளிப்படுத்தியிருப்பாங்க வேறு லெவலில். அந்த படத்தை பார்க்கலாம், பாருங்கள். கிளாமர் ரசிகர்களுக்கு அள்ளி தந்திருப்பாங்க. கவர்ச்சியும் சரி, கிளாமரை அவங்க நடிப்பில் வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக கவர்ச்சியை காட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அங்கே பாருங்கள், வேறு லெவலுங்க. 90s எப்படி இருந்திருப்பாங்க. தமிழ் சினிமா எல்லாருக்கூடையும் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். வேட்டையாடு விளையாடு படத்தில் கூட வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. கமலுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கு விருந்து வச்சுருக்காருன்னே சொல்லலாம் ஜோதிகா. அங்கே பாருங்கள், இவ்வளோ அழகுங்க. இன்னும் அப்போ 90s வேர்ல்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் அவங்க உடம்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. அங்கே பாருங்கள், வேறு லெவலுங்க. அந்த முன்னழகை பாருங்கள். ரசிகர்களுக்கு அள்ளி தந்துருப்பாங்க. அந்த சொன்ன தூள் படத்தில் இந்த சீன் வேறு லெவலுங்க. ரசிகர்களுக்கு அள்ளி தந்துருப்பாங்க. உங்களுக்கு அடுத்து யாரை பற்றி வீடியோ பண்ணணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கோசரம் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.